வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். என்னைக்கு போன அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லைங்க. கூட்டிகிட்டு போன ஃபர்ஸ்ட் நாளே கேண்டீனில் பாத்திரம் வளர்க்க விட்டுட்டாரு. இது எங்கள் பொண்ணு வேற ஒருத்தங்க கூட தப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. ரிலேஷன்ஷிப்லேருந்து குழந்தை வந்துருச்சு, நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, கழிச்சிருங்க. நைட்டு 1 மணி இருக்கும், என்னால் முடியலங்க, எந்திரிங்கன்னு கத்துற. குழந்தையும் கத்துது, பாலும் கொடுக்க முடியல. போட்டு மூக்கில் குத்தி மூக்குத்தி உடஞ்சி மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. தூங்குமா அப்படியே பிடிச்சி தூக்கி இப்படி குச்சி உட்கார வச்சு, உனக்கு என்ன தூக்கா, என்னடி தூக்கம் உனக்கு? என்னை கேட்கறது, இவன் நடிப்புறான் பூராமே, இவன் நடிப்பு. நான் தனியாக இருந்தேன்னா அப்படியே அவனுக்கு எதிரி மாதிரி அடிமை மாதிரி என்னை வச்சு அப்படி அப்படியே மெரிக்கிற மாதிரி. மேடம் சொல்லுங்க. என் பேர் புனிதாங்க மேடம். சொல்லுங்க புனிதா. தருமபுரி மாவட்டம் மணியம்பாடின்ற கிராமம் மேடம். கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேங்க மேடம். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு அங்கே டீ கொடுக்குற பையனாக இருந்தார். அப்போ கொடுக்க பையனாக இருந்ததையும் கொஞ்ச நாள் ரன்னிங் ரேஸ்லாம் வச்சாங்க மேடம். பொங்கல் டைமில் அந்த ரன்னிங் ரேஸில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுங்க. 2000 பிள்ளைங்க இருந்திருக்குங்க, அதில் ஃபஸ்ட்டு. வாவ். அப்புறம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிச்சிருந்துருக்கும் போல இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டை பற்றியெல்லாம் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னதையும் சரி லெட்டரை எழுதி கொடுத்தோம், பேசலிங்க. இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி தான்? இப்படி எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்கா எங்கள் தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சுங்க மேடம். என்னது? 12 வயசு இருக்கு. அப்போ கல்குவாரிக்கு வேலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க மேடம். அங்கே வந்து கல்குவாரியோட பையன், ஓனர் பையன் வந்து அங்கே பிரச்சனை இருந்ததா? அங்கே பிரச்சனைலாம் எதுவும் இல்லைங்க மேடம். நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கல்குவாரியில் என்னையும் வேலை போட்டிருந்தாங்க மேடம். ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? இல்லை, யாருமே எந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் மட்டும் சொன்னாரா? அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு நெஞ்சில் சூடு வச்சுக்கினான் அந்த பையன், ஓனர் பையன். நாங்கள் லாரியில் கல் தூக்கி போடுற வேலைக்கு அப்பா அம்மா போயிருந்தாங்க. அப்போ அப்படி சொன்னவும் சரின்ட்டு இவங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பெரிய பிள்ளையாயிட்டான், அவனும் மாலை போட்டுன்னு போயிட்டான். ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் தேடி என்னை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் செத்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிச்சு. வெள்ளிக்கிழமையும் என்னமோ கல்யாணம் பண்ணாங்க மேடம். அப்படியா? 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணாங்க. அப்போல்லாம் யாரும் கேட்குறவங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க மேடம். அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம். அப்போ பண்ணதையும் அவங்க பெரிய பணக்காரங்கன்றதுனால வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அவனை விடலைங்க. அவங்க ஏதோ காசு ஏதோ எங்களுக்கு கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இதை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் நான். சொல்லவும் சரி அதெல்லாம் பரவாயில்ல, தெரியாமல் எவ்வளோ தப்பு நடந்துட்டு போகுது, இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. லவ்வெல்லாம் பண்ணுறேனே சொல்லலை மேடம். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க, வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி அதெல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க இதை சொல்ல காணோம். ஏற்கனவே ஒரு நாள் ஒருத்தங்கிட்ட தாள் கட்டிக்கணும் சொல்லலை. சொல்லாத்தி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தெரிஞ்சுட்டு வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணல, நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டு அப்புறமா மறுபடியும் கம்பெனிக்கே வந்துட்டேன். அப்போ வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது எங்கள் வீட்டுக்காரரு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது டீ கொடுக்கும்போது வந்து பேசுறது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போயே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை மேடம். ஏற்கனவே ஒருத்தங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்னொரு டைம் இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரான்னு வந்து கேட்டாங்க. இங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்க என்னை பார்த்துருப்பாங்க போல இருக்குது, பெங்களூர்காரர் வந்து பார்த்து கேட்டாங்க. சரி ஓகே இருந்து என்ன பண்ண போகிறோம், இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் வேஸ்ட்டு, நமக்குன்னு 1 ரூபா பண்ண போகிறதெல்லாம் இல்லைங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலும் அவங்களோட சுயநலம் தான் பார்த்துக்கிறாங்க. யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா பாசம் தான். எங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் இது பிடிக்காது என்ன. அப்புறம் சரின்னுட்டு பார்த்து ஓகே சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு எங்கள் அப்பா கிட்ட நம்பர் வாங்கிக்கிறாரு. இவங்க அப்பா வாங்கி பேசினாங்க. அப்புறமா பேசிவிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. கொடுத்தாரு. எங்கள் அப்பா ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு பேசுனதே நல்லா இருக்கு. பெயிண்டரா இல்லை டீ கடைக்காரரா? டீ கடைக்காரருங்க. அந்த பெயிண்டர் வந்து பார்த்துட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. மாதிரிலாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவுக்கெல்லாம் சொன்னேன். சரி வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை விட்டு நீ இல்லைன்னு நான் செத்துருவேன், மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க மேடம் இவங்க அப்பா எங்கள் வீட்டுக்காரர். அப்படி சொன்னதும் நமக்காக ஒருத்த மருந்து குடிக்கிறானே நல்லா பார்த்து போனோம் அப்படின்னு நம்பி வந்துட்டேன். அந்த கல்யாணம் பண்ணலிங்க, விட்டுட்டு வந்து. யார் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினது? இவங்க அப்பா தாங்க. இவங்க அப்பான்னா எங்கள் வீட்டுக்காரருங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் பேசினார். அது என்ன அப்பா சொல்கிறீங்க? இந்த பையன் இருக்கா அவங்க அப்பான்னு. உங்கள் பையனா? எங்கள் பையனுக்கு அப்பான்னு காட்டினாங்க மேடம். அப்படி சொல்லாதீங்க, வீட்டுக்காரர் சொல்லுங்க. மேடம் அப்புறம் சரின்ட்டு
கூப்பிட்டதையுமே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. வேணாம், உனக்கு அந்த வாழ்க்கை வேணாம், நீ இந்த மாதிரியே கல்யாணம் பண்ணி போனாங்க. கூப்பிட்றாங்களேன்ட்டு நம்பி போயிட்டேன் மேடம். என்னைக்கு போன அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லைங்க. கூட்டிகிட்டு போன ஃபஸ்ட் நாளே கேண்டீனில் பாத்திரம் விளக்க விட்டுட்டாரு. சரி, ஒரு வேளை மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும், நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவருக்கு இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல, கஷ்டப்படலான்ட்டு ஒரு கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்த்தோம். கல்யாணமெல்லாம் பண்ணலைங்க மேடம் போனதையும். அப்புறம் வயப்பமலை, நாமக்கல்ல வயப்பமலையில் போய் ஒரு கேண்டீனில் விட்டார். அங்கேயும் வேலை பார்த்துட்டு அப்புறம் அவங்க தான் கூட்டின்னு போய் திருச்செந்தூர்ன்ற வயப்பமலை முருகன் கோயிலில் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தனியாகவே. அப்புறம் அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. ஒரு முஸ்லீமும், நான் இந்து. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை முழுங்கிட்டேன். அவங்க வரல, நம்மளும் போனாலும் இங்கே ஃபஸ்ட்டும் பேர் வாங்கியாச்சு, இப்பயும் இப்படி போயிடுச்சு நம்ம லைஃப் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி நாய்த்தங்களியில் கட்டி வச்சுருந்தாங்களா, எங்கள் வீட்டுக்காரரை கழட்டி விட்ருக்காரு, வந்துட்டாங்க. அப்புறமா ஏதோ போராடி சேர்ந்துட்டுங்க 2 பேரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மேலே பாசம் இருந்தது? அப்போ இருந்தது மேடம். இருந்ததுன்னா எப்படி சொல்கிறது, 2 பேரும் வேலைக்கு போகும், 2 பேரும் இன்ன வரைக்கும் அவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து மாசமாக இருக்கும்போது கூட சம்பாரிச்சிருக்கேன் மேடம். ஒரு நாளும் நான் என்னை சம்பாரணை இல்லாத அவர் என்னை வச்சுக்கினதே இல்லை. எல்லாருமே என் பணத்துக்காக யூஸ் பண்ணிருக்கிறாங்க. எனக்கு தெரியல. பிறந்த வீட்டில் அப்படி தான். பிறந்த வீட்லேயே ரொம்ப பட்டேன் மேடம். பிறந்த வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை, இவர்கிட்ட வந்து என்னோட கஷ்டம் தீரல. பெரிய பையன் கன்சீவ் ஆனது ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களதுல நிக்கா பண்ணுறான்னாங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நிக்கா பண்ணக்கூடாது, காலி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு என்ன மேடம் நிக்கா பண்ணணும். அப்பயே கூப்பிட்டு போய் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க, பண்ணல. அங்கே கூட்டின்னு போயிட்டு காலையிட்டு என்னை அடித்தாங்க எங்கள் மாமியார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் அங்கேயும் போயிட்டு, இது எங்கள் பொண்ணு வேற ஒருத்தங்க கூட தப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, ரிலேஷன்ஷிப்லேருந்து குழந்தை வந்துடுச்சு, நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க, கழிச்சிருங்கன்ட்டு. அவங்க கவர்மெண்ட் டாக்டரு. ஏம்மா அறிவு இருக்க, நீ எல்லாம் பொம்பளையா, எதுக்கு இப்படி பண்ணுற? அந்த பொண்ணு தான் இருக்கட்டும், என் குழந்தை வேணும்னது, நீ வேணான்னு அடிக்கிற, இங்கெல்லாம் அடிக்கிற வேலை வச்சுன்னா ஜெயில் கழுத்தின்னுருவா அப்படின்னு திட்டின உடனே வாடி வீட்டுக்கு போலன்னு இழுத்துட்டு வந்துருச்சு. இவர் வந்து பார்த்தா ஹாயாக கோழி விளையாடுறாருங்க மேடம். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சரின்ட்டு வந்து கூப்பிட்டேன், நீ இந்த குழந்தைக்கு அப்பா தானே, வந்து சொல்லு அவங்கக்கிட்டன்ட்டு. போய் அவங்கக்கிட்ட சொல்லி நோட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா தான் அடிச்சதுன்னு 2 பேர் மேலே கேஸ் கொடுத்துருவோம் டாக்டர் மிரட்டி ஒத்துக்கினார், என் குழந்தை தான் நாங்கள் பெற்றுக்கிறோன்னிட்டு. அப்புறம் சரி பெற்றுக்கிறேன்ட்டு இது பண்ணதையும் கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டு இவரை மெட்ராஸ் அனுப்பிட்டாங்க மேடம். மயக்கம் போட்டு விழுந்தா தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. இதுக்கு ஏதோ வியாதி இருக்குது இந்த பிள்ளைக்கு, ஃபஸ்ட்டு குழந்தை மேடம், என்னமே தெரியாது. அப்படியே வாமிட்டாக வரும், மயக்கமாக வரும், ஏதோ பண்ணோம், சாப்பிட முடியாது. 1 ரூபாய் கஞ்சியாவது கொடுப்பாங்களான்னு நினைப்ப, கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கொண்டு போய் மதரசாவில் விட்டுட்டாங்க. மாசமாக இருக்கு, இங்கே இப்படி நடிக்கிறா எவன்ட்டு யாராவது நடிப்பாங்களா மேடம்? கொண்டு போய் மதரசாவில் விட்டா. உங்கள் அம்மாட்ட போக முடியாது போலையா? அவங்கக்கிட்ட வந்து ரத்த சொந்தத்தை விட மற்ற சொந்தம் எதுவுமே இல்லைன்னு எழுதி வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அங்கே வர வச்சு, வீட்டுக்கு மதுரைக்கு வர வச்சு, அப்போ தான் நாங்கள் நிற்க பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த மதரசாவில் போட்டு அப்படியே அடித்து கண்ணமெல்லாம் அப்படி தீ பறக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி கீறுறது, காலெல்லாம் அப்படியே தோல் பேர்ந்துக்கிடுச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டா லைட்டாக இப்படி தேய்க்கிறத தான் கண்ணுங்க அப்படி சுரண்டுவாங்க மேடம். எரியும் அப்படிங்கெல்லாம் பார்த்தா அப்படி கிள்ளிங்கெல்லாம் வெறும் ரத்தமாக கண்ணி இருக்கும். அப்புறம் அங்கே இருக்காமல் நான் வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இங்கே அந்த டாக்டர் சொன்னேன் இல்லை மேடம், அவங்க தான் கூட்டின்னு வந்து மதுரில் விட்டாங்க. எங்கே தான் உன்னை கொன்றுவா அவங்க மாமியா, நீ வான்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட கருப்பமணி கழட்டி போட்டு கயிறு வாங்கி ஒன்று கட்டி அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சிங்க. போயிட்டு அங்கேருந்து மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, உங்கள் வீட்டுக்காரி அவனே கூட்டின்னு ஓடிட்டா, நீ வாடான்ட்டா, அவள் கூட்டின்னுலாம் போக மாட்டாமா, இவ்வளோ போராடி என்னை கல்யாணம் பண்ணுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ அடி அடித்தார் அவன் வயிற்றுல இருக்கும் போதேங்க. அடித்ததையும் சரி நம்ம பண்ண தப்பு சொல்லாமல் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு கம்முன்னு இருந்தேன். வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு கூட்டின்னு போனதுமே குடிச்சிக்கிட்டு அடித்து கன்னத்தில் அடித்து கண்ணமெல்லாம் அப்படியே தீ பறந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. விட்டுட்டு கம்பெனிக்கு போயிட்டார், சாணி பவுடரை குடிச்சிட்டேன் மேடம். அங்கே பெருந்தூரில் விஜயராணி மேடம்னு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிற நீ, ஒரு நான் பொழுதுனா கூட தண்ணி ஊற்றி அடிக்கிறது வீட்டில் வச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி. யாருமே கேட்க மாட்டாங்க. பக்காவுக்கு வீட்டு இருந்தால் கேட்கலாம், பசங்க தான் ஃபுல்லாகவே சுற்றியும். நாங்கள் ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறதுனால இவர் வச்சுருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 9 மாதம் குழந்த பிறந்து ஈரோடு ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க மேடம். வயிறு வலி பிடிச்சதையும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சரி ஆப்ரேஷன் கையெழுத்தெல்லாம் போட்டு நல்லபடியாக குழந்த பிறந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா வீட்லேயும் ஒரு வண்டி வச்சு கூட்டின்னு போகல மேடம். அந்த பஸ்ஸில் யாரும் கம்பியை பிடிச்சி உயிரே பாரு மாதிரி தேடி பிச்சுக்கிற மாதிரி இருக்குது மேடம். பஸ்ஸில் ஏறி அப்படியே ஒதுருது, விட 70 கிலோவுக்கு மேலே தான் இருந்தேன். கையை பிடிச்சி ஏறுற, என்னால் முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, அப்பங்கிட்டையும் கேட்க முடியாது, என்னை கார் வச்சு கூட்டிகிட்டு போப்பான்ட்டு. இவனும் வந்து கண்டுக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தப்புன்னு தூக்கிட்டு போய்
குழந்தைக்கு பாலே இருக்காது, ஆப்ரேஷன் பண்ணதுனால பவுடர் பால் ஆத்துறதுக்குள்ளே கத்துவாயுவான். அப்படியே ஊரே கேட்குற மாதிரி கத்துவாய். அதுக்கு எண்ணெய் போட்டு அடிக்க வந்து என்ன புள்ள பெற்று வச்சுன்னுக்கிற நீ, அவன் கேட்குறது. இன்னுமே அந்த வார்த்தையை விடவே இல்லை மேடம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறமா அங்கேருந்து ஒரு 3 மாதம் கழித்து வேறு வீடு மாறினோம். இந்த பழைய ஓடு இப்படி மாட்டி மாட்டி இருக்கும் அந்த ஓடு. அந்த ஓட்டு வீட்டில் போயிருந்து காது வண்டு தூந்துக்குச்சு மேடம். நைட்டு 1 மணி இருக்கும். என்னால் முடியலங்க, எந்திரிங்கன்னு கத்துறேன். குழந்தையும் கத்துது, பாலும் கொடுக்க முடியல. தூக்கி வச்சுட்டு கத்துறேன் மேடம். போட்டு மூக்கில் குத்தி மூக்குத்தி உடஞ்சி மூக்குலேருந்து ரத்தமாக ஊற்றுது. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துகிற இந்த பிள்ளை, உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் அவள் மூடிக்கிட்டு போங்கடி அப்படின்னு சொல்லி பேசினான். சரி அப்போ போய் ஆண்டவரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தா ஒரு வண்டு இருக்குது மேடம், உள்ள சாணி வண்டு. அந்த காது உயிர் போகிற மாதிரி 3 நாள் கேட்கவே இல்லை. அந்த காது வழியிலே பாலும் கொடுக்கணும், உனக்கு சமைச்சி வைக்கணும். என்னை இவ்வளோதான் கொடுமைப்படுத்துவானே இருக்காது மேடம். சரி இன்னொரு குழந்த ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, தம்பிக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னொரு குழந்தை நின்றுச்சு. சரி எப்படியாவது திருத்திடலாம், உங்கள் காலை கூட பிடிச்சிக்கிறேங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களை நம்பி வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா சப்போர்ட் இருக்க மாட்டாரா? ஒரு நாள் கூட 5 நிமிஷம் உட்காந்து பேசுறதே இல்லை. அப்போ எப்படி குழந்தை பெற்றுங்க? தூங்குறதுக்கு அப்புறம் வந்து பார்க்க மாட்டேங்குவா, யாரும் இல்லாத போது வந்து படுத்துக்குவா. அப்புறமா எழுந்து போயிடுவோம். ஒரு நாள் பாசமாக என் மூஞ்சியை பார்த்து அவன் பேச நாளே கிடையாது. நான் பண்ணது தப்பு தான் மேடம். இந்த அளவுக்கு தண்டனை அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அவ்வளோ என்னை கொடுமைப்படுத்துகிறான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் மறுத்து குடிச்சு சாவு, உன்னை நான் கல்யாணம் பண்ண சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ நாள் ஆச்சு அம்மா இதுக்கு ஒரு தீர்வு தேடுறதுக்கு? உனக்கு எப்போந்தே போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 100 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் மேடம். போலீஸ்காரெல்லாம் உனக்கு குடும்பத்தை பார்க்குறது மட்டும்தான் எனக்கு வேலையா? நைட்டுக்கெல்லாம் அடிப்பா, ரிப்போர்ட்டரை கேளுங்க. இங்கே பாருங்க மேடம், நேற்று அடிக்கிறேன் மேடம், இங்கே பாருங்க இவ்வளோ போராடி வெளிநாட்டுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளிநாடு போயிட்டேன் மேடம். அங்கே போய் குழந்தைங்க என்ன பண்ண? அனாதாசில் சேர்த்துட்டேன். வெளிநாட்டில் எங்கே போய் வேலை பண்ண? வயிற்றுக்கு போயிருந்தேன் மேடம். அங்கே போயிட்டு அங்கே இதை விட கொடுமை. ஒரு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு, எந்நேரமும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை. ஒரே சின்ன பாத்ரூமில் குப்பை இருந்துச்சுன்னா கூட கழுவுன பாத்ரூமே 100 டைம்னாலும் சோப் போட்டு கையில் தேய்ச்சி கழுவ சொல்லுவாங்க மேடம். இது மட்டும் எல்லா பொண்ணுங்களுக்குமே சொல்லுங்கள். இங்கே வந்து என்ன டூரிஸ்ட் விசா மாதிரி போட்டு அனுப்பிடுறாங்க. அங்கே போய் அவங்க வந்து வாங்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா பொண்ணுங்க நிறைய மாட்டியிருக்காங்க மேடம். சொல்ல முடியறதில்ல. வெளியில் என்னென்னா கூட யாரும் அடிக்கலை. நான் பேசினேன், அந்தளவுக்கு என் மேலே தப்பு இல்லை. எதுக்கு என்ன 1200 தினாருக்கு இன்னொருத்தவங்களுக்கு விற்றுட்டாங்க இந்த வீட்டுக்காரங்க. விற்றுட்டு அங்கே போயிட்டு அவங்க எனக்கு சுகர் இருக்குங்க மேடம், இந்த 2வது குழந்தை கன்சீவ் இருக்கும்போது வந்தது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அங்கே போய் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தலை சுற்றுது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வாங்கினவங்க சுகர் இருக்கிற பிள்ளை எங்கிட்ட கொடுத்துட்டிங்களா, நீ ரிட்டன் இவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. ஒரு 5-6 வீடு மாற்றினாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து இப்படி மாற்றுறாங்க, இவங்களை நம்ம எதனா பண்ணிடுவாங்கன்ட்டு பெரியவனுக்கு இங்கே ஒட்டுக்கொடல் ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டாங்க மேடம். ரொம்ப வயிறு வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தனே மேடம். அப்பயாவது என்ன சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இல்லை அவ்வளோ பெரிய பையனை அங்கே வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஒல்லியாக இருந்தேன். என்னால் என்ன அங்கே சாப்பிட முடியாது. ஒன்றும் காசாவது கொடுத்தாங்களா? காசெல்லாம் சம்பளம்லாம் கொடுத்தாங்க மேடம். ஏன் போய் சொல்லணும். அப்போ வந்து இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டோம். குடல் வெடிச்சிடும் டக்குன்னு ஒரே மணி நேரத்தில் பண்ணுன்றாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம். அங்கங்கே ஓடுறேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க கேட்டு அவங்க வந்த உடனே அவங்களே எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்க. அவ்வளோ பெரிய பையனை தூக்க முடியுமா மேடம்? தூக்க முடியல. என்னால் என்ன பண்ண முடியல. வாடானதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பிடிச்சி அடிக்கிறான் மேடம். என்னை ரத்தம் வீட்லேயும் சுகம் இல்லை, இவங்ககிட்டையும் சுகம் இல்லை மேடம். என்கிட்ட இருக்கிற காசு பணம் நகை எல்லாம் இவங்க தம்பி இவனும் பிளான் பண்ணி வாங்கி தின்னுட்டு கேட்டால் உன்னை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு மிரட்டுறான் அவங்க தம்பி. இப்போ எதுக்குமா வந்திருக்கு? அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் மேடம். என் பிள்ளைங்க அவங்க ஒரு ஸ்கூலில் கூட ஒழுங்காக்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 ஹாஸ்டல் சேர்த்திட்டு. படிப்பாங்களா? நல்ல எங்கள் பெரிய பையன்லாம் மேடம் அவன் இல்லைன்னு நான் செத்து போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைனால அவன் தான் கூட வருவான். எனக்கு எல்லாமே அவங்க அப்பா அடித்தா கூட அவன் பாதி அடி வாங்கிக்குவான் மேடம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கேன். வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் மேடம். ஒரு நாள் வாடகையும் கட்ட மாட்டான். அந்த வீட்டில் வந்து கதவை உடச்சிடுறது, சாணி போடுற மாதிரி குழம்பெல்லாம் வீடு பூரா ஊற்றிடுறது, கேஸு டிவி மிக்சி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடச்சிருவான் மேடம். எல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. ஒன்று கூட அவன் வாங்கினதே இல்லை. போலீஸில் ஒரு 10 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரித்து எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ என்னை விட்டு போக மாட்டேன்றான். உங்கள் பேர் என்ன தம்பி?
அனீஷ் ராஜா, ஆரிப் ராஜா. உங்களுக்கு தெரியுமா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறது? அப்பா அடிக்கிறதெல்லாம் தெரியுமா? உங்களே அடிப்பாரா? ஆமாம். நல்லா படிப்பீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கள்? 8th. அம்மா இவ்வளோ அடிக்கிறாங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்களாச்சும் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்ல தம்பி? நீங்களும் என் சண்டை போட்டு அம்மாவை கொடுமைப்படுத்துகிறீங்க, அம்மா கஷ்டப்படுத்துகிறீங்க. அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. அம்மா வந்து அப்பாட்டேருந்து பிரியணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி? அப்பா வேணாம், அம்மா போதும். ஏன்பா? அப்பா அடிப்பார். உங்களையுமா? அம்மாவை போட்டு அடிச்சுட்டே இருப்பார், தடுத்தா எங்களையும் அடிப்பார். அதெல்லாம் ரொம்ப பேட்டை யூஸ் பண்ணும். என்னம்மா? ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பார். இப்போ எந்த ஊருமா? மணியம்பாடிங்க மேடம், தருமபுரி மாவட்டம் மணியம்பாடி. அவங்க வந்து சோளக்கோட்டையில் வீட்டிலேருந்தே எனக்கு ஆசை தான் மேடம், பிள்ளைங்க புருஷனோட இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே என் பாசத்துக்காக ஏங்குதுங்க மேடம். நான் விட்டுட்டு போய் தான் எவ்வளோ ஆச்சும். அவங்களுக்கு 5 லட்சம் கடன் பண்ணிட்டான். அவன் ஏன் சென்னையில் வந்து இருக்கக்கூடாது குழந்தைங்கள வச்சுட்டு? எனக்கு தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயம் மேடம். 2 ஆம்பளை பசங்க கூட இருக்காங்க, நீ தைரியமான பொண்ணு, நீ குவைட் வர போய் வேலை பண்ணியிருக்க. கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன் நானும். அவனோட வீட்டில் யார் இருக்காங்க? சொந்த வீட்டில்? சொந்த வீட்டில் நானும் எங்கள் 2 பிள்ளைங்க மட்டும்தான் மேடம் இருக்கேன். சொந்த வீடு இல்லை, இவ்வளோ நாள் வாடகை வீடு, இப்போ 3 மாதம் ஆகுது மேடம் சொந்த வீடு வாங்கி. ஓட்டு வீடு. எத்தனை பெரிய வீடு? ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன், அவ்வளோதான் மேடம். குளிக்கிற பாத்ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ லேட்டி நானாக வாங்கி கட்டியிருக்கிறேன் மேடம். பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் ஆள் இருக்காங்களா? ஒரு 2-3 வீடு இருக்குது. ஊருக்குள்ளே தான் மேடம், ஊருக்குள்ள வந்து எல்லாம் போயிட்டாங்க. பக்கம் ஒரு 2-3 வீடு இருக்குதுங்க, அவ்வளோதான். அப்படி வாங்கினீங்களா? இது குவைட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்து காசு சம்பாதிச்சுட்டு வந்து வாங்கினேன் மேடம். 5 லட்ச ரூபாய் சீட்டு கட்டினேன் மேடம் குவைத்து போனதையும். அதுவுமே வந்து கட்டிக்கிட்டு இருந்தபோது எங்கள் மாமாவுக்கு எடுத்து அவங்க வீடு கட்டினாங்க. ஒரு 60-70 லட்ச ரூபாய்ச்சு. அவங்க வீடு தான் எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த 5 லட்சத்தை கூட நகையெல்லாம் வச்சுருந்தேன் மேடம். நான் சம்பாதிச்சுமே நகை எடுத்து வச்சுப்பேன். இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நகை எடுத்து வச்சுப்பேன். அது எடுத்து வச்சுருந்தது, நீ வச்சு 3 லட்சம் வீட்டுக்கு மட்டும் நீ நகை வச்சு கொடு, 5 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து கொடுத்துறேன்னு எங்கள் மாமா கேட்டார் மேடம். சரி, நம்ம அக்கா தானே, நமக்கு யாரும் துணை இல்லை, நம்ம இப்படியாவது கொடுத்தா நம்மளை பார்த்துப்பாங்கன்ட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோ வார்த்தை டெய்லியுமே அதுதான் மேடம். ஆனால் அவங்க தம்பிக்கு 3 பவுன் நகை கொடுத்தா அவனும் விற்று தின்னுட்டான். 50,000 வாங்கி கொடுத்தா அதுவும் தின்னுட்டாங்க. எந்த கடனும் கட்ட மாட்டேன்றாங்க. இப்போ உங்கள் மாமனுக்கு காசு கொடுத்துட்டேன்ட்டு அடிக்கிறான். எப்போ பார்த்தாலும் போட்டு அடிக்கிறான் மேடம். உங்கள் புருஷனா? இங்கே இவங்க இங்கே ஃபோன் பண்ணப்போ அப்படி அடிச்சிருக்காரு, கதறிட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேடம், கத்துனேன், இவங்கெல்லாம் தடுத்தாங்க. இவன் அடிப்பான் மேடம், இவெல்லாம் அடிக்கிறதில்ல. அவங்க அப்பா அடித்தா இவன் பிடிச்சிக்குவான், என்னை அடிக்க சொல்லு, அடிமா நீ, நான் பிடிச்சிக்கிறேன்னுட்டு பயணிங்கெல்லாம் பிடிச்சி கிள்ளி கீறி உடம்புற காயம் மேடம் அவனுக்கு. ஒரு சொசைட்டிக்குள்ளே இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நடந்தால் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் இதில் பெரிய சிக்கல் என்னது தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த அப்யூஸ், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கிற கொடுமைகள் மேக்சிமம் நடக்கிறது அந்த 4 செவத்துக்குள்ள. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியவங்களே, குழந்தைகளை பராமரிக்க வேண்டியவங்களே, அவங்கள பார்த்துக்க வேண்டியவங்களே அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அக்கம் பக்கத்தில் வந்து கேட்டால் நீ யார் சொல்கிறதுக்கு, நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க நான் எப்படி வேணா இருப்பேன். ஆனால் மேக்சிமம் கொடுமை நடக்கிறது இந்த வீட்டுக்குள்ளே தான். இதை நம்ம அந்தரங்கமான விஷயம், ப்ரைவேட் மேட்டர் சொல்லி ஒதுக்கவே முடியாது. திஸ் இஸ் அன் ஒஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்டேட். இது வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு சோஷியல் ஈவில். போலீஸ் வந்து எத்தனை தான் ஒன்றை பார்க்குறதுன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. நம்ம போலீஸை குறை சொல்ல முடியுமா? எத்தனை வீட்டுக்குள்ளே போய் அவங்க காவலில் இருக்க முடியும்? எத்தனை வாட்டி இவங்களை பார்க்க முடியும்? இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன்? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நல்ல தைரியமான பொண்ணு தான், ஆனால் அவளுக்கு எந்த சைட்லேருந்தும் மாரல் சப்போர்ட் இல்லை. அப்போ என்ன ஆகிறதுனா, அவளுக்கு அந்த திறமை இருந்தும் அவள் வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சங்கோஜப்படுறான். திருமண வாழ்க்கை முக்கியம்தான், அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் தான், கரெக்டு. ஆனால் எப்போவுமே அப்யூஸ்லேயும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை குழந்தைகளை பேசி, அந்த குழந்தைக்கு அப்பாவை பற்றி பேசும்போதே கண்ணில் தண்ணி வருது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழுறது அந்த குழந்தைங்களுக்கு டேமேஜிங் தானே. ஒரு டிவோர்ஸை விட பெரிய டேமேஜில் இது ஒன்றா வாழறது. அப்போ அவள் வெளியே வந்து தான் ஆகணும். அவள் இருக்கிறது சூழல், அவள் வளர்ந்து வந்த அந்த ஒரு சூழல்,
அந்த வாழ்வியல் அதில் இருக்கும்போது அதை விட்டு வெளியே வரத்துக்கு ஒரு தனி பெண்ணாக அவள் வெளியே வரத்துக்கு பயப்படுறான். அதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பேசுறதுக்கு காரணம் அவள் எங்கிட்ட மட்டும் பேசலை, உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறான். அவளுக்கு அந்த தைரியத்தை நம்ம கொடுத்தாலே அவள் பார்த்துப்பா அவள் வேலையை. அதுதான் முக்கியம். தம்பி, நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நல்லா படிக்கணும். உங்கள் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. நல்லா படிக்கணும். நீங்கள் 10th படிக்கிறீங்க. இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க. நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கினாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது வாழ்க்கை கிடையாது. நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே? அதே மாதிரி நீங்கள் 2 பேரும், எனக்கு தெரியும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக சண்டை போட்டுப்பீங்க. ஆனால் அம்மா ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கல்ல. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா நீங்களே அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். நான் சண்டை போடுறது வந்து ஒருத்தர் நோவடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. விளையாட்டுக்கு சண்டை போடுறதெல்லாம் ஓகே, அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே? நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அம்மாட்ட. அம்மா நம்பர் வாங்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். புரியுதா? சரி, வெளியே வெயிட் பண்ணு. ஏதோ வீடு வாங்கியிருக்கோம், ரொம்ப நாள் கழித்து சொந்த வீடுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டில் போய் இருந்தோம்னா எப்படி கண்டுபிடிச்சி வாடகைக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? வாடகைங்களா? கொடுக்க முடியும் மேடம். வாடகை கொடுத்துடு. இப்போ இருக்கிறதுமே நாங்கள் ஊரில் இல்லை மேடம், கோயம்புத்தூரில் தான் இருக்க. சாமானமெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. பசங்க ஹாஸ்டலில் வீட்டில் தான் இருந்தானுங்க. இவ்வளோ நாள் இருந்து அம்மா கிட்ட இருந்து போனானுங்க. இப்போ ஒருத்தனை ஹாஸ்டலில் சின்னவனை சேர்த்துட்டேன் மேடம். பெரியவனை இன்னும் ஸ்கூல்லே சேர்த்துலிங்க மேடம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 10th முடிச்சிட்டானா? இல்லைங்க, இப்போ தான் 9th முடிச்சுட்டு 10th போகிறானுங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறானாங்க? இன்னுமே போகலைங்க மேடம். இவங்க இப்படி வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இப்போ தான் சண்டே தான் மொட்டை அடித்து காது குத்துனேன் 2 பேத்துக்கும். இவ்வளோ நாள் அவரதில் சேர்றதா நம்மளதில் சேர்றதான்னு அப்படியே இருந்தோம். எனக்கு அவர் பக்கம் போயிடணுன்னு தான் மேடம் ஆசை. அங்கே போனால் அவங்க தம்பி இவரும் 2 பேரும் குடிச்சிட்டு சண்டை. நைட்டுக்கெல்லாம் அப்படியே குத்துக்கொள்ள. ஸ்கூலில் அதே ஹாஸ்டலில் அவனை சேர்க்க முடியாதா? சின்ன பையனை சேர்த்ததுல சேர்த்திக்கிறேன்றாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல விட்டா இவங்க 2 பேருமே பிளான் பண்ணிக்கிறது. எனக்கு இது வலிக்குது அது வலிக்குதுன்னு ஒருத்தன் சொன்னால் இன்னொருத்தவனு சேர்த்து கூட்டிகிட்டு வரணும் வீட்டுக்கு. இப்போ தனித்தனியாக இருந்தானுங்கன்னா இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா இடமும் சேர்த்துனதெல்லாம் 2 பேரும் சேர்த்துனங்க மேடம். ஆனால் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தனை அப்படியே சேர்ந்துக்கிறது. சும்மா நல்லா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்கிற, காது வலிக்குதுன்னு சொல்கிற, இப்படியே உங்களுக்கு அந்த மெமரி எல்லாம் வீட்டுக்கு போகணும், பிள்ளைங்களோட சேர்ந்து கிணத்துல குளிக்கணும், இந்த மாதிரி இதுலேயே போகிறாங்க மேடம். உங்கள் வீட்டுக்காருக்கு வேறு தொடர்பு அப்படி எதுவும் இல்லை? அதெல்லாம் இல்லைங்க. இல்லை. ஒரு டைம் குடிச்சுக்கிட்டு ஏதோ அடித்தார். முஸ்லீம் பொண்ணு ஒன்று வாழாத இருக்கு, அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து கேட்டு கட்டி வையின்ட்டு போய் அந்த பொண்ணு கூட சொன்னேன். இந்த மாதிரிலாம் நடக்குது, சந்தோஷமாக கட்டிக்க சாமின்ட்டு. அந்த பொண்ணு அப்புறம் அந்த வேலையை விட்டு போயிடுச்சு. உங்கள் பேர்? சக்கரை மீரா. உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். உங்களோட பேக்ரவுண்ட் என்னதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா, நீங்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணை நீங்கள் கைவிடலாம். அது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. அடுத்தது வந்து உங்கள் அம்மா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினப்போ கூட நீங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மாவையே திட்டிருக்கீங்க, உங்கள் மனைவி மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டிஸாக தெரியுது, நல்ல விஷயங்களாக தெரியுது. உங்ககிட்ட ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய விஷயமா தெரியுது. புரியுறதுங்களா? அதே மாதிரி உங்கள் மனைவிட்டே நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்க, ஆனால் அதில் ஏதோ ஒரு நியாயமான கோவம் இருந்திருக்கு முதல்லலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போது சமீபத்தில் வந்து நீங்கள் அவங்கள ரொம்ப அடிக்கிறது, அது மாதிரி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி, அப்புறம் உங்கள் தொழிலை வந்து சரியாக பண்ணாமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். ஓகே, யாரோ ஒருத்தர் எங்கள்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் போய் விசாரிச்சதுல சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் சரி. அவ்வளோ என்னங்க? பிள்ளைங்களை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் சரி. இல்லை, சொல்ல மாதிரி கேட்டுட்டேன்னா அவங்க உங்களுக்கு அடிமையா? இல்லைல்ல, இல்லை, சும்மா நமக்கு சொந்தமாக இருந்தாலும் அவள் தான் முக்கியம் வந்திருக்கேன், அதனால் சொல்கிறத கேட்கணும். இல்லை, நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்கணும், அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்கணும். அதுதானே திருமண வாழ்க்கை. அவங்கள ஒரு அடிமையாக நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம் சொல்லுங்க? அடிமையெல்லாம் அவங்களே நினச்சிக்கிறத நானும் ட்ரீட் பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க அவங்கள? பயங்கரமாக அடிக்கிறீங்களாமே? பயங்கரமாக நாங்கள் மட்டும் அடிக்கிறோம். ஆமாம், அந்த பொண்ணுக்கு உடம்புலாம் காயம் இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது மேடம். அண்ட் குழந்தைங்கள்ட்ட பேசினேன், ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களாமே குழந்தைகள்கிட்ட. பசங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? பசங்க யாரை கேட்கலாம் திட்டுவேன், அவ்வளோதான். திட்டுறது வேற,
தாராளமாக திட்டலாம். ஆனால் பசங்களை கெட்ட வார்த்தை சொன்னால் அவங்க யாரை பார்த்து கற்றுப்பாங்க? நீங்கள் தானே உங்களுக்கு ஹீரோ. உங்களை பார்த்து தான் அவங்க கற்றுக்கணும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அழகழகாக 2 பசங்களை பெற்றிருக்கீங்க, எப்படி பார்த்துக்கணும் நீங்கள் அவங்கள? கூட கூட பேசும்போது கோவம் தான் என்ன பண்ணுறது? ஏதாவது சொன்னால் வாயில் ஒரு ஆமாம், வார்த்தை உங்களுக்கு வாய் இருக்கு, பேசுகிறா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவள் டம்மி. சும்மா பேசாம ஒரு ரோபோலாம் வச்சுக்கணும். நம்ம ஒன்று பொண்டாட்டியா சொன்னோம்னா அவன் ஒன்று ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பான். பேசுவாங்க, வாய் இருந்தா பேசத்தான் செய்வாங்க. இந்த பொண்ணு கதறி அழற ஒரு ஆடியோ இருக்கு, அப்படி அடிப்பீங்களாமே? நான் நடிப்பு சொல்லலாம். நடிப்பா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு போவாதான், 1க்கு 2 சொல்லுவாள். 1க்கு 2 சொல்லுவாளா? உங்களை யாராவது அடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? ஏன் அம்மா டைம் அடிச்சிருக்கானு? அப்படியா? அப்போ இது மாதிரி கதறி அழற மாதிரி அடிப்பாங்களா? சரியா அடிக்கலையோ? உங்கள் அம்மா நல்லபடியாக அடிச்சிருந்தாங்க வச்சுங்களேன், நீங்கள் இப்படி பொண்டாட்டி அடிக்க மாட்டீங்க. தாய் பேச்ச கேட்காம அப்படி இருக்கு. அந்த வீட்டில் வளர்ப்பு, ஆம்பளை பசங்களை வளர்க்கும் போது அது ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா அம்மா அடிப்பாரா? அடிப்பாரு. அதுதான். இப்போ நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு அதுதானே கற்றுக் கொடுக்குறீங்க. எப்படியெல்லாம் வாழலாம் நீங்கள் உங்கள் 2 பேர் கையில் அவ்வளோ தொழில் இருக்குது. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டானா இப்படி உக்காந்துக்குவான். வாடியே வந்து க்ளீன் பண்ணு, அதை எடு, ஏய் வாடா, அவனை வாடா. அவன் கேட்கறது 1000 பேர் இருப்பாங்க. அப்படியே அவனை எனக்கு விட்டிங்கன்னா மேடம், உங்களுக்கு முன்னாடி அவனை அப்படி கத்தி எடுத்து கச்சுன்னு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகலான்னுக்குது. தூங்குவோம் மேடம், என்ன இவனுக்கு இவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டேன் தூங்குவான். அப்படியே புட்டிச்சு தூக்கி இப்படி கொக்கி உட்கார வச்சு, உனக்கு என்ன தூக்கம், என்னடி தூக்கம் உனக்கு? என்னை கேட்கறது. இவன் நடிப்புறான் பூராமே, இவன் நடிப்பு. ஆளுங்க இருந்தால் ஒரு நடிப்பு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு நடிப்பு. நான் தனி வந்தேன்னா அப்படியே அவனுக்கு எதிரி மாதிரி, அடிமை மாதிரி என்னை வச்சு அப்படி அப்படியே மெரிக்கிற மாதிரி மேடம். குத்துன்னு குத்துவா குமிஞ்ச முடியும். அப்படியே இந்த இடத்துல குத்தி எனக்கு 2 ட்ரெஸ் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடி கழட்டி காட்டுறேன். இங்கே இருக்கிறவங்களாம் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி எங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க மேடம். ஒரு நைட் லேடிஸ் பேசினா ஜென்ஸ் இப்படி அடிச்சா ஏன் லேடிஸ் பேச மாட்டாங்க? என்னன்னு கேளுங்க மேடம். நீங்க அதை எப்படி கிளம்புவீங்க? அப்படி கிளம்ப விட்டுருவோமா? பதில் சொல்ல. நீங்க எதுக்கு எப்பவுமே இதே மாதிரி தான் வாய் பேசிட்டு? நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்காங்க. எப்ப 7 வருஷம் முன்னாடி பண்ணது. பாத்துக்கங்க, அவ சொல்றது உண்மையா இல்லையா? நீங்க எனக்கு தெரியாது, சும்மா நாடகம் மாடுறேன். இவனை லவ் பண்ணதுக்காகவோ என் பிள்ளைங்களுக்காகவோ யாருக்காகவோ நான் பார்க்கல. அப்பா அம்மா இல்லை, ஆனால் 2 வருஷம் 8 மாதம் விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு வந்து பார்த்தா பிச்சைக்கார மாதிரிக்காரா மேடம். துணி துவைச்சு ரோட்டில் நாய் கூட படுத்துக்குவான், பாத்ரூமில் படுத்துக்குவான், பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்குவான். என் புரிச்சேன் நான் ஒரு நிலைமையில இருக்கேன், என் புரிச்சேன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு அடிச்சுக்கும் மேடம் மனசு. வேணாம், எங்கள் அம்மாவும் சொல்ல கட்டிக்கின்னு சாமி ஏதோ ஒன்று பார்த்து பண்ணு, ஜட்டியெல்லாம் துவைச்சு போடுவோம். அவளை கேட்குறான், ஏண்டி பேசுறா மேடம், அப்படியே பேசுறா மேடம். ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் கேளுங்க. எங்க அம்மாவை கேட்கறேன் மேடம். நீங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்க, அப்போ வெளிப்படையா வெளியே வந்து பேசுறா. 4 சண்டை வீட்டில் வந்தால் சரி உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிறது, அவங்க மாமன் கட்டிக்கிறது, உடனே அடிச்சு உடனே ரெக்கார்டு போட்டு அனுப்புறது, அவங்க வந்து சும்மா கேவலம் பேசுறது. 4 வீட்டில் சண்டைனா எல்லா வீட்லையும் சண்டை தான் நடக்கும். எதுக்கு வெளியில் சொல்கிறேன்? சண்டை போடுற மாதிரி சண்டை போடணும், அடிக்கலாம் கூடாது. அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பிள்ளைங்க அங்கே சேர்க்குற இதோட 7 ஸ்கூல் 8 ஸ்கூல் மாற்றிட்டான். அதான் கரெக்ட். கூலி வேலை செய்கிறவங்க கூட நிம்மதியை விட்டு இருக்காங்களா இல்லையா? 250 கூலி வேலை செய்கிறவங்க கூட வீட்டில் நிம்மதி இருக்காங்க. அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், அதை பண்ணுறேன், 7 சங்கம் கட்டுறது 8 சங்கம் கட்டுறது. நீங்க கரெக்டா இருக்கீங்களா? இப்போ கட்டினம் கட்டி தான் வீடு வாங்கினா? வாங்கின வீடு நகை வச்சு வாங்கல, சீட்டு கட்டி தான் வாங்கினியா? சீட்டு கட்டி நகை வச்சு ஏதோ வச்சு வாங்கினது. நகை எப்படி எடுத்தேன்? சீட்டு கட்டி தானே எடுத்தேன். சீட்டு எடுத்து எங்கள் மாமனுக்கு கொடுத்துருக்கிறேன், எங்கள் அக்கா விட்டார் வீடு கட்டினாங்க கொடுத்துருக்கிறேன். இதில் என்ன உனக்கு பிரச்சனை? உங்கள் தம்பி உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வீடு கட்டுறதுக்கு வாங்கி கொடுத்தேன், என்ன பண்ணி? எங்கள் வீடு நல்லா இருக்குதா பார்த்தியா? ஏன் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மேடம்? எங்கள் வீடை கட்டு, நீ எதுக்கு சம்பாரிச்சு நீ தனியாக வீடு வாங்க? சம்பாரிச்சு தம்பி அண்ணனும் வீடு சம்பாரிச்சு வாங்க மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. கடன் வாங்கி சும்மா கிடக்க முடியாது, சும்மா பூரா முள்ளுங்களுமா கிடக்காது, பராமரிக்கமா கூடாதா? அங்கே வந்து ஒரு 8 நாள் ஓடி வந்துடுவான். எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ற? அவர் அடிக்கும் போது செல்லுல எடுத்து ஓரமா வச்சிருவான். செல்ல எடுத்து ஓரமா வச்சிருவான். எதுவுமே இல்ல. அடிக்கும் போது ஏன் வீடியோ எடுக்கற மேடம்? அவங்க வந்து வெளியில போய் சொன்னா அவ தான் என்ன அடிச்சு, அவ போய் பேசுறா, அவ நடிக்கிறா, இதே மாதிரி சொல்லிடுறது. எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, நான் பண்ணவே நல்ல மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறது. ஒரு பேச்சு கூட நான் பேச மாட்டேன். இப்ப நீங்க இருக்கிற தைரியத்துல நான் பேசுறேன். எனக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்கு மேடம் மனசுல. இருக்கிறவங்க வேலைக்கு போனோம்னா இப்போ போறதா பூரா ஒரு மணி சம்பாதிச்சிருவா. சம்பாதிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, நகை கேட்குறாங்க, உடனே நகை வச்சு கொடுக்குறது, காசு கொடுக்குறது.
உடனே இதுக்கு வண்டி வாங்குறது இது கேட்குறான் டிவி கேட்குறான்னு உடனே லோன் வந்து கொடுக்குறது. கட்டலைன்னா அவனுக்கு போய் ஃபோன் பண்ணி என்னடா அப்படிடா இப்படா அப்படி இப்படின்றது. மொத்தம் எங்கே போனாலும் உரமாக சேர்க்கறத காசை கொடுத்துறது. அப்புறம் திரும்பி நான் செல்லு வாங்கி கொடுக்குறது எல்லாம் வண்டியில் மிரமணம் சுற்றுறது. இவளுக்கு என்ன ஆம்பளை ஜோடி இருக்கு இவளுக்கு சொல்லுங்க. அப்ப ஜோடி சார் எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் விட்டுட்டேன். எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? இவங்க ஃப்ரெண்டா நல்லா பழகுனாங்க மேடம். எங்க கூட வந்து அவன் தான் எங்க பாஸ்வேர்டு கிட்ட இருக்கிற செல்லு வாங்கி கொடுத்தியா? இல்ல செல்லு செல்லு நான் வாங்கி கொடுக்கலீங்க, என் பேர்ல வச்சு அவங்க செல்லு அவனுக்கு வாங்கி எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்தது செல்லு. அப்புறமா வந்து அவன் loan கட்டவே இல்லை, போட்டு- இஎம்ஐ கட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா உடனே சரி நான் சொல்கிறேன் ஆதார் அட்டை வச்சு நீ லோன் எடுத்து கொடுக்காத கட்ட மாட்டான்னு சொல்கிறேன். அப்புறம் மண்டே பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ மாதம் 7,000 கட்டல. இப்போ இஎம்ஐ 8,000 கட்டுறதுக்கு மெசேஜ் வருது. அதுக்கு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் எடுத்து கொடுக்கணும், என்ன கேட்டு எடுத்து கொடுக்குறியா, குடும்பத்தில் எதுக்கு சண்டை, இதெல்லாம் தானே சண்டை வருது. இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல மேடம். இவங்க பேசுறது தான் இப்ப வந்து இதெல்லாம் இதுல கோத்து உன்னோட விட்டாங்க. சைடுல தப்பு இருக்கு. தப்பு இருக்குன்னா அவர் கரெக்டா தானே சொல்றாரு. நீ தேவையில்லாம உன் குடும்பம் அதை பார்க்கணும். ஓகே, அப்பா அம்மா தேவையில்லாம போகணும். எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் யாரும் அவங்களுமே ஏமாத்தி வாங்கினாங்க மேடம். நான் கொடுக்கணும்னு நல்லா வாங்கிக்கலைங்க. புருஷன்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுதானே. இவங்க எல்லாம் எதுக்குமே என்னட்ட எதுவுமே கலந்துக்கிறதே கேட்கறது இல்லை இல்லைங்க மேடம். மேடம். அவளே எல்லாம் நானே எதுக்குமே கலந்துக்கிறது இல்லை. இவங்க எதுவுமே என்கிட்ட எனக்கு கேட்கறது இப்போ வந்து இல்லை. அவங்களுக்கு மேக்ஸ் நான் சொல்லட்டுமா, உன்னோட சைக்காலஜி எப்படின்னா, உனக்கு வந்து நீ உனக்கு தேவையானதெல்லாம் நீ பண்ற, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணிக்கிற, ஆனா அடி வாங்குற. அவர் வந்து கோவம் வந்து அடிச்சிடுறாரு. பெருமைக்கு எல்லாம் கொடுத்து ஆனா நீ உன்னோட சைட்ல இருந்து பல விஷயங்கள் பண்ற. நீ தப்பான பொண்ணு நான் சொல்ல, தேவையில்லாத இடத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற. அதனால என்ன ஆகுது, அந்த கோவத்துல தான் அவர் ஒன்னு அடிக்கிறாரு. அவருக்கு வேற எதுவும் பண்ண தெரியல. அது சொல்லலாம் இல்லைங்க மேடம். என்ன சொல்றாங்க சொன்னா நீ கேக்குறியா? கேட்டுக்கிறேன். கேக்குறது இல்ல, முதல்லேந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவுமே உன்னோட கதையை கேட்டு கொடுக்கறதில்ல, ஃபுல்லா வைக்கிறது இல்ல. கேட்டேன். புனிதா இனிஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, ரொம்ப இல்லைன்னா கஷ்டப்பட்டிருக்கா. சூப்பர் தான் அவ போவேன். நான் சொன்னது சொல்றது எதுவுமே கேட்கறது போய் கிடையாது. ஆனா என்னன்னா நம்ம காசு அதுக்குள்ளேயே ட்ராப் ஆயிருக்கா. அந்த அந்த ஒருபாடு அந்த ட்ராமாக்குள்ளேயே ட்ராப் ஆயிருக்கா. அவ அதுக்குள்ளேருந்து வெளியே வரல. அப்போ அவ செய்யறது வேலைகள் எல்லாம் அவர் இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கு, அவரை தூண்டி விடுற மாதிரி. அவ தெரிஞ்சு பண்ணல அது. அப்போ என்ன ஆகுறது, அந்த மாதிரி சண்டைகள் உருவாகிறது. இது எப்பவுமே நடக்கும். புரியுதா? உன்னோட சைட்லேருந்து நீ கரெக்ஷன்ஸ் பண்ணினியானா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்று, அவரோட சைட்லேருந்து என்ன இருந்தாலும் பொண்டாட்டியை நீங்கள் அடிக்கக்கூடாது, அவன் மேலே கைப்படக்கூடாது. இனிமே விட்டுட்டு ஓடிடுவார் மேடம். நானா தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுவார்ல, சண்டை போடணும்ல, தங்குறதுக்கு வேற இடம் யாரும் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. வந்துடுவார்ல. வந்துடுவாங்க. அடைக்கல எங்க போகணும், சுடுகாடு போடுக்க சொல்ற. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. அடைக்கல என்ன அவரோட தோரணை பாத்தீங்களா? ஒரே ஒரு பேர் என்ன சொன்னீங்க தம்பி? சர்க்கரை மீரா மேடம். சர்க்கரை மீரான். அவருக்கு சிரிப்பு வருது. என்ன நல்லாதான் சர்க்கரை மீரான் இருக்காரு. என்ன ஒரு கெத்து, அடிக்கிறது பொண்டாட்டி அடிக்கிறதுல தான் கெத்து. உங்க தாம்பத்திய வாழ்க்கையில எப்படி இருக்கு? அதில் ஒரு நாள் கூட சந்தோஷமா நிம்மதியெல்லாம் இருந்ததே கிடையாது. அப்படியே நான் சந்தோஷம் நான் தேடணும்னா வாழ்க்கையில வந்து அவருக்கு பணம் கொடுத்து அவர்கிட்ட நான் சந்தோஷத்தை எதிர்பார்த்துக்கணும். என்னோட காசு நான் சம்பாரிச்சுட்டு வரது. இப்போ ஒரு படத்துக்கே போனாலும் அந்த படத்துக்கு வந்து நான் செலவு நான் பண்ணிக்கணும். அவர் சும்மா ஜாலியா வருவார். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னு சொல்றேன். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த செக்ஷுவல் லைஃப்பை பத்தி பேசுறதே கிடையாது. அது ஒரு டாபுவா நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில. சின்ன பசங்க இப்ப என்னன்னா, இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இவங்களுக்குள்ள இவ்வளோ டென்ஷன் இருக்கும்போது ஒரு ஒரு பெண்ணா வந்து அவ வெளியில அதை தேட மாட்டா. அந்த மாதிரி ஒரு ஒரு ஏர்ஜ் இருக்காது அவளுக்கு. ஏன்னா நம்ம சொசைட்டி அவள் அப்படி மோல்டு பண்ணியிருக்கு. ஒரு பெண்ணு நீ இப்படிதான் இருக்கணும், உனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், நீ வந்து திருமண வாழ்க்கைக்கு வெளியில வந்து ஒரு கம்பானியன்ஷிப் தேடக்கூடாதுன்னு. ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் பல வேலைகள் பார்க்குறாரு. அவர் நான் சொல்லவா, நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் எல்லாம் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டோம். ஆனால் நான் அதை வந்து குத்தி காமிக்க விரும்பலை. ஏன்னா உங்களோட டென்ஷன், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னதுன்னு எனக்கு தெரியாது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நான் முடிவுக்கு வர முடியாது. திருமணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக ஒரு மனைவி இருக்கா. நீங்கள் 2 பேரும் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போனோன்னா 2 பேர் சைட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், சேஞ்சஸ் இருக்கணும். நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கணும். கொஞ்சம் அவளை மட்டும் குறை சொல்லக்கூடாது. நீ ரொம்ப முக்கியம் புனிதா. நீ மாறினா தான் இந்த வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நீ அப்படியாப்பட்ட ப்ராப்ளம்ஸே அட்ராக்ட் பண்ணு. எனக்கு மன அழுத்தம் இருக்கிறது எல்லாமே புரியுது மேடம். என்னென்னா குறை சொல்கிற மேடம், என் மூஞ்சை பார்த்தா
வேண்டாம், ஆமா கெட்ட மூஞ்சி. வார்த்தை, ஆமா மூஞ்சி மாதிரி இருக்கா கெட்ட மேடம். வார்த்தை பேசு. ஆமா கோவம் மூஞ்சி வந்தா மாதிரி. ஏதாவதெல்லாம் மேடம் ஒரு சொல்றது டைம் தான். சொல்ல 2 டைம் சொல்லலாம். இந்த 6-7 வருஷமா சாப்பிடும்போது அதுக்கு- கூட அது சண்டை எப்படி தெரியுமா, போடுறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணிக்கணும் தெரியுமா, உன் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கு, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ இன்ஸ்டாகிராம் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ 130 830 வீடியோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. தேவையா? என்னது சும்மா பாட்டுக்கு தான் ரீல்ஸ். மேடம் அது வந்து என்னப்பா ரீல்ஸ் பண்றது தான் பாட்டுக்கு. எங்க பையன் வந்து ஏதாச்சும் ஒரு எனக்கு அந்த கல்யாணம் போட்டா ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் தெரியாது. இது சொல்றேன் பாருங்க, அந்த சும்மா ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு வார்த்தை வச்சுக்கிட்டு வந்து சொன்னது அவன் பாக்குறேன் பூரா ஆயின்றான் மா, ஓயின்றான். நீ வந்து இதுல அது அது நல்லா வீடியோ இருக்கு, அது பண்ணி நல்லா போடு. இருக்கு. தேவையா இது? Facebookல எல்லாம் போட்டிருக்கேன் மேடம் ஃபர்ஸ்ட். ஆ இப்போ அதெல்லாம் Facebookல போட்டிருக்கேன். நிறைய போட்டு எல்லாம் விட்டு போட்டு இதுக்கு நீ தீர்வே அசிங்கப்படுத்து. கிடையலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டு உன்னோட விட்டேன் பார்க்கறேன். மேடம். நினைப்பாங்க. ஒண்ணு இல்லைன்னா நீ அவரை பிரிஞ்சு போகணும். பிரிஞ்சுக்கிற இல்லையா? மேடம் இல்லையா, அவரோட ஒத்து போய் நல்லபடியா வாழறதுக்கு ட்ரை பண்ணும். இது ரெண்டுமே இல்லாம நீ இந்த Facebookல போடுறது இது போடுறது இதெல்லாம் சரியே கிடையாது. அது எனக்கு தப்புன்னு தெரியுதுங்க மேடம். என்னால என்ன பண்றது, அப்படி எந்நேரமும் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு நீ ஆசை வந்து பாசை இருக்கும்ல conflictல மேடம். இருக்க. ஒரு புனிதா நல்ல வாழ்க்கை வேணும், புருஷன் வேணும், பிள்ளைங்க வேணும்னு ஆசைப்படுறா. இன்னொரு புனிதா வந்து ஒரு சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இது எல்லாருக்கும் வருதுதான், தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இது இந்த வாழ்க்கை வேணும்னு நீ சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து நீ அதை சூஸ் பண்ணாம இருந்தா வச்சுக்கோ, இப்படியே அவஸ்தைப்பட்டு. எனக்கு வந்து குழந்தைங்க புருஷன் ஃபேமிலியா வாழணும்னு ரொம்ப ஆசை. இப்ப நீ அவர் கூட வாழ போறியா இல்லையா? இல்ல மேடம் காலை நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொன்னாலும் சரி, அவ வாழ்ந்தாலும் சரி போனாலும் சரி. வேண்டாமா அவ வாழ்ந்தாலும் வரட்டும் வாழட்டும். வாழ்ந்தா வரட்டும் வாழட்டும்னு ஆமா, சொல்ல. அந்த மாதிரிலாம் பேசிட்டு போட நீ இருந்தா ஆப்ஷன் கொடுக்க நான் வாழ்றேன். அதுக்கெல்லாம் நான் ஆச்சரியம் கிடையாது. சரி, உங்களுக்கு எந்த ஊரு? இன்னும் மதுரை. அங்க வீடெல்லாம் கட்டிட்டீங்களா? வீடு கட்டல இடம் அதுக்குள்ள தான் வந்தால ஆசை பண்ணால. உங்க ஊரு தர்மபுரி, அங்கதான் வீடு கட்டிருக்கேன். ஆமா. இப்ப நீங்க அவங்க கூட இருக்கீங்களா? அவ கூட தான் இருக்கேன் நான். இப்போ வீடு வாங்கின வீடு தான் எல்லாம் அங்க சம்பாரிச்சு போய் நான் சீட்டு இருந்த போட்டேன். ஆளு பயங்கர தாதா. ஆரம்பத்துல கடை வைக்க வந்து அப்படியே மாறிக்கிட்டா மேடம். அங்கே ஊருக்கே வர மாட்டேறா. வீடு அங்க வந்து யார் கொட்டை கட்டுறது? அடிச்சு காதையை குத்தக்கூடாது நான் சொன்னது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதையும் கேட்கல. என்னது காசு செலவு பண்ணி பண்றது. என்னது சொன்னது என் மையெல்லாம் கத்தி விடக்கூடாது வைக்கக்கூடாது. நான் காது சரி குத்த மட்டும் மேடம், நான் இப்ப ட்ரை பண்ணி பண்ணேன். நீ பண்றது Try. நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன்ல. ட்ரை பண்ணிடுவேன். பாருங்க வெளிநாடு போகாத சரி, அந்த இப்ப பிள்ளைங்களை உனக்கு பற்றி என்ன வேணும்? நாங்க என்ன அனாதாசிகள் செய்யணும்? என்ன செய்யணும்னா ப்ராப்பரா எழுதி கொடுத்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. எழுதி கொடுத்திருக்காருல முன்னாடி. எழுதி ஸ்டேஷன்ல கொடுத்தாலுமே மறுபடியும் வந்து என்ன டார்ச்சர் பண்றது. ப்ராப்பர்னா என்னம்மா? இப்போ வீட்டை எத்தனை அடிக்கிறது. படிச்சிருக்கீங்க? ஏமா எத்தனை படிச்சிருக்க? ப்ராப்பர்ன்ற இங்கிலீஷ் பேசுறியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9வது படிச்சிருக்கேன். நீங்க பள்ளிக்கூடம் செய்யணும் போனதில்லை. 6வது மாடு 6வது. 6 9 பெரிய வித்தியாசம்லாம் இல்ல தம்பி. நீங்க என்ன MA MCom பெரிய PhD பண்ண மாதிரி கோட்டீஸ்வரி பேசுறீங்க. கோட்டீஸ்வரியாக தான் பேசுவேன். நீங்க அடேங்க அப்பா, நம்ம சக்கர மீரான் இருக்காரு. இப்போ வந்து மெயின் காரணம் உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் மேடம். இப்போ நைட்டில் பார்க்கறது வந்து அந்த அவனக்கட்ட படம் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே வச்சிடறான். பிள்ளைங்க எடுத்து பார்க்குதுங்க. எடுத்துன்னு வந்து டாடி பார்க்குது பாருமா, சார் ஒரு ரிப்போர்ட்டர் சாருக்கு நான் அனுப்பினுக்கிறேன் கேளுங்க. இவர் எனக்கு அனுப்புனர் இது பூரா அனுப்பினுக்கிறேன். இதுதான் பேசுனா இதெல்லாம் ஒரு அது கூட இல்லை, அது கூட சொல்லலை, அது கூட பார்க்கல பண்ணலன்னு சொல்லு. பிள்ளைங்க எடுத்து பார்த்தாங்களா? அப்படி இழுத்து போடுவா. அப்படி செருப்பு அடிச்சு போடுவேன். நீ செருப்புல அடிச்சு பாடுற. நீங்க அப்பனைக்கே பாருங்க அந்த அடி எப்படி பிராடு விடுற பாரு. நீ நல்ல மாதிரி நடிக்காத. எப்படி உங்க ஆத்தா மாதிரி போடுற? நீ மோத்த அப்படி போட்டு தான் இந்த கையில் இருக்கிறா. எங்க அம்மால எதுக்கு இருக்கிற? எங்க அம்மால எதுக்கு இருக்கிற? உங்க அம்மால ஒரு நாள் அம்மா அடிச்சு கூட கருவ கலெக்ட் இறக்கி ஒழுக்கமா பேசுறேன். பாத்தீங்களா, அவர் பேசுறது அடக்கம், ஒதுக்கம், பொட்டச்சி, பொம்பளை, அடங்கி வாழறது. அவர் எத்தனையோ 30 தலைமுறை முன்னாடி இருக்காரு. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் அதே நான் நான் இப்படிதான் இருப்பேன், அறுவாலை சாக்கடையில பறந்து வளர்ந்துட்டு டேலண்டட் ஆளு. மாடு மேய்க்கிறது தப்பா மேடம்? திருடனா தப்பு, பொய் சொன்னா தப்பு, ஒருத்தர் ஏமாத்தினா தப்பு. மாடு மேய்ச்சியோடி நீ மாடு மேய்ச்சியோட உனக்கு என்ன தெரியும் கேக்குறா மேடம். இப்ப நீங்க டைவோர்ஸ பத்தி செப்பரேஷனை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீ எனிவே அங்கதானே இருக்க மேடம். அப்படியே இருந்தாலும் நான் ஊருக்கு வந்தபோது வந்து கதவெல்லாம் உடைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போகாதே. எதுக்கு ஊருக்கு போற? அவங்க ஜமாத்துல கூட்டு பேசி எனக்கு டைவர்ஸ் வாங்கி. எதுக்கு ஊருக்கு போற? இப்போ டைவர்ஸ் வேணா உங்க அப்பா கல்யாணம் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணி விட்டான் பாருங்க மேடம். இப்படி எதை என்ன அசிங்கமா பேசுறாங்க மேடம். அவ இன்னும் 4 கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒழுக்கமா வெச்சு வாழறீங்களா? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணனே அப்படி சொன்னேன். அப்ப எங்க வீடு மாட்டுக்கொட்டாயின்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணா. கேட்டு போட்டீங்க ஜமாத்துல வந்து அப்பங்க போய் சரி அளப்பு. வீட்டுல இருந்து பார்த்துட்டு ஸ்கூல் 10th முடிஞ்சாங்கன்னா சொல்லு.
யார் சம்பாரிச்சு வந்து போடுவா? யார் சம்பாரிச்சு வந்து நான் தான் சம்பாரிச்சு போகணும். யார் சம்பாரிச்சு போடுவா? அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு போடுவாங்க. இவ்வளவு நாள் என்ன சம்பாரிச்சு போட்டேன்? என்னது எவ்வளவு நீ கொடுத்த? வாட்டு ஆட்ட ஆடினா என்ன பண்ணுவேன்? என்ன எதாவது பண்ணணும்னு சொல்லி செய்யறியா? சொல்லிட்டு செய்யறதுக்கு நீ காசு இப்படி செய்யறேன், இப்படி கொடுக்கறதுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசாதே. ஒரு ரூபா கொடுத்தா 2 ரூபா நீங்க கொடுத்தா வாங்கி கிளம்புங்கப்பா. திரும்ப தான் சொல்லுவேன். சக்கரமீரன் கிளம்புங்க ப்ளீஸ். 3 விஷயமா? சரிங்க. ஸ்கூல் அட்மிஷன் கோயம்புத்தூர்லயே பாக்குறியா? நீ வேற ஏதாவது ஊருக்கு போவியா? இப்போ 10th இவனை மட்டும் எங்கன்னா சேர்த்தணும் மேடம். எங்க சேர்த்ததுன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். ஹாஸ்டல்ல சேர்க்கணும். ஹாஸ்டல்ல சேர்த்தணும் மேடம். என்னால நீ அலைய கோயம்புத்தூர்ல தானே இருக்க? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணீங்கன்னா ஓகே தான் மேடம். கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணுவோம். அது ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறேன். வேற ஏதோ ஊருக்குன்னா வேலை வந்ததுன்னா வேற ஊருக்கு அனுப்புவாங்களா? எல்லா ஊருக்கும் அனுப்புவாங்க. அனுப்புவாங்க. அப்ப நீ பசங்க கோயம்புத்தூர்ல வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? மேடம் கோயம்புத்தூர்லன்னா ஹாஸ்டல்ல தானங்க மேடம் தங்கிக்கிறானுங்க. ஒரு ஹாஸ்டல்ல பையன் இங்க ஒரு பையன் அங்க. மேடம் 2 பேரும் ஒரே ஹாஸ்டல்ல இன்ன வரைக்குமே போட்டேன். இப்போ ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தனுக்கு எதுனா ஒண்ணா 2 பேர் படிப்புமே கெடுதுங்க. இல்ல அங்க ஹாஸ்டல்ல சொல்லி அதே ஹாஸ்டல்ல போடுறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. 2 பேரும் ஒரே ஒரே இடத்துல ஹாஸ்டல்ல அவங்கள போடலாம். பிரிச்சிடாதீங்க. பிரிச்சிட வேண்டாம். வேண்டாம். அங்கேயே வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒழுக்கம் இருக்கு. நான் ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் சொல்றேன். நீ உன்னோட அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணிக்கணும். அது சேஞ்ச் பண்ணாதான் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். ஓகே, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.